Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 12th மேட்ச் இந்தியா vs நியூசிலாந்து. ஸோ ரெண்டு டீமுக்குமே எந்த ப்ரெஷரும் இல்லை, சும்மா ஜாலியாக தான் ப்ளே பண்ணுவாங்க. பிளேயிங்கில் வேணால் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சை ஒரு ப்ராக்டிக்ஸ் மேட்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம். இவங்க குரூப்பில் யார் நம்பர் 1 வராங்களோ அப்போது பி குரூப்பில் யார் நம்பர் 2 வராங்க கூட செமிஃபைனல் ஆடலாம். அதை கால்குலேட் பண்ணாங்கன்னா கூட ஆஸ்திரேலியா கூட வராமல் இருக்கணும் அப்படின்னு கூட ப்ளே பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா டாப்பில் முடிச்சிட்டாங்கன்னா இந்தியா நியூசிலாந்து வந்து ஆஸ்திரேலியா கூட ப்ளே பண்ணோன்னா மைண்ட் செட்டில் ப்ளே பண்ணாங்கன்னா சொல்கிறேன். நம்பர் 2 முடிக்கிறவங்க தான் இப்போ ஆஸ்திரேலியா கூட வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். செமிஃபைனலு ரொம்பவுமே கஷ்டம். அப்படி கூட யோசிக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்கிறேன். பட் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றதை தான் பார்க்கணும். பிளேயிங் ஒன்று வச்சு தான் நம்ம பார்க்கணும். எப்படியும் மினிமம் 2-3 பேர் நம்ம எதிர்பாராத பிளேயர்ஸ் வந்து ஆடலாம். ஸோ இல்லை தோனியோட அதே ஃபார்முலாவை தான் ரோஹித் சர்மா ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இந்த சீசன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே ஒரே டீமை செட் பண்ணியும் ப்ளே பண்ணலாம். பட் வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குல்தீப் யாதவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஃபைனல் ஆடுவார். இப்போ மட்டும் வருண் ஆடுவார்னு சொல்கிறாங்க. பட் ஆன் டைம் வந்து பார்த்துக்கோங்க பிளேயிங்கில் வேணால். அதேமாதிரி முகமது ஷமிக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் ஆடலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ரிஷப் பண்ணிட்டு வந்து ஆடலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இந்த சைடில் உங்களுக்கு கெயின் வில்லியம்சனை பெஞ்சில் வச்சுட்டு அந்த இடத்துல அவங்களோட அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, நெக்ஸ்ட்டு டேரல் மிச்சல் இவங்களுக்கு ஃபுல்லாக வாய்ப்பு தருவாங்க அப்படின்ற மாதிரி கிடைக்கிது தகவல். பட் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லை. ஆன் டைம் பிளேயிங் வேணும், பார்த்துக்கோங்க. 2 மார்ச் 2:30 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. துபாயில் நடக்கக்கூடிய மேட்ச். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா மேட்சுமே யூஏஇயில் துபாயில் தான் நடக்கும். ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. பாகிஸ்தானில் எந்த மேட்ச் நடக்காது. செமிஃபைனல் இதுக்கப்புறம் 2 செமிஃபைனலு ஒரு ஃபைனல் 3 மேட்ச் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் தான். அந்த மார்ச் ஒரு 6லேருந்து 7க்கு அப்புறம் கொஞ்ச நாள் WPL வச்சு தான் ஓட்டணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு IPL ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வந்து இதுக்கப்புறம் ஃபேண்டசி ட்ராவல் ஆக போகிறது. மேபி அப்பப்போ ஏதாவது ஒரு சீரீஸஸ் வந்து சாம்பியன்ஷிப் முடிஞ்சோடனே ஏதாவது டீம் வந்து வேறு டீம் கூட மோதுவாங்க, அதை பார்த்துக்கலாம். பேட் பால் 11 ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. GST TDS ரெண்டுமே இல்லை. உங்களுக்கு லீடர் போர்டு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்காங்க. கிவ்அவேஸும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி கிராண்ட் லீக் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கு கன்சிஸ்டண்ட்டாக வின்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப். நியூ பாயிண்ட் சிஸ்டத்தை இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க 2 days முன்னாடி. அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% GST TDS இல்லை. நீங்கள் ஜெயிச்சோன்னே வித்ட்ரா பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போனஸ் தரோம் அப்படி எதுவுமே இல்லாமல் உங்கள் பேங்க்குக்கே வித்ட்ரா பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. டோக்கே டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு அனலைஸ் தான். நியூசிலாந்தும் இந்தியாவும் கடைசி ஆடின 3 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. இது எந்த அளவுக்கு முக்கியன்றது சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆடிட்டு இருக்கக்கூடிய மேட்ச்சு. இங்கிலாந்து ஆடுற மேட்ச்சை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா அந்த மேட்ச்சில் மார்க் ஆன்சன் இன்பிட்வீன் ஆடுறப்போ ஒரு 5 விக்கெட் எடுத்துருப்பார். நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இனிஷியலாகவே 3 விக்கெட் எடுத்தார் மார்க் ஆன்சனு. ஸோ அதனால் ஸ்கோர் கார்டு அனலைஸ் முன்னாடி ஆடின ஸ்கோர் கார்டு அனலைஸ்ன்றது ரொம்பவுமே ரொம்பவுமே முக்கியம். அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு டைம் அதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சுக்மன் கில் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். நியூசிலாந்து கூட ஒரு ODI சீரிஸ் ஆடினாங்க. அப்போ பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கினதே சுக்மன் கில் தான். கன்சிஸ்டண்ட்டாக அவரோட ரன்ஸ் இருந்துச்சு. ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியா 54, கான்வே 138. அந்த டயத்தில் கான்வே பயங்கரமான ஃபார்மில் இருந்தார். குல்தீப் யாதவ் 3 விக்கெட். ஸோ அப்படியே மார்க் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர்ல்டு கப் மேட்ச்சு 2 மேட்ச் ஆடினாங்க. அதில் ஒரு மேட்ச்சில் விராட் கோலி 100, ஷ்ரேயாஸ் ஐயர் 100, சுக்மன் கில் 80. டிம் சவுதி இருந்தார், இப்போ இல்லை, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். டேரல் மிச்சல் ஒரு 100 அடித்தார். கெயின் வில்லியம்சன் ஒரு 69, கிளென் பிலிப்ஸு 41, முகமது ஷமி 7 விக்கெட் எடுத்தார். ஸோ 7 விக்கெட் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்சில் எடுத்தார். அதுக்கப்புறமா செமிஃபைனலில் வந்து ப்ளே பண்ணுறப்பையும் அடுத்து மறுபடியும் வந்து ப்ளே பண்ணுறப்ப மறுபடியும் உங்களுக்கு டேரல் மிச்சல் 130 ரன் ஸ்கோர் பண்ணார். ஒரு மேட்ச்சில் 134, இன்னொரு மேட்ச்சில் 130. கன்சிஸ்டண்ட்டாக 130 அடித்தவர் தான் டேரல் மிச்சல் இந்தியாவுக்கு எதிராக. அதே மாதிரி முகமது ஷமி கன்சிஸ்டண்ட்டாக 5 விக்கெட்ஸ் 2 மேட்ச்லுமே எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் 7 விக்கெட், ஒரு மேட்ச் 5 விக்கெட்டு. குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 1 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 3 விக்கெட். ஸோ இதிலே உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். விராட் கோலி ஒரு 95. விராட் கோலி, சுக்மன் கில், குல்தீப் யாதவ், டேரல் மிச்சல், முகமது ஷமி இவங்க எல்லாருமே கன்சிஸ்டண்டாக இன்பிட்வீன் ஆனப்போ இந்த லாஸ்ட் 3 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க. இதுபடி தான் மேட்ச் மறுபடியும் போகும்னு கிடையாது. பட் இது ஒன் ஆஃப் த அனலைஸாக, ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் டிப்ஸாக வந்து இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணுறப்போ கூட இப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். டேரல் மிச்சல் எப்படி இந்த மேட்ச் ஆடுவார், ஷமியும் ஆடினாலும் ஆடினதான், இல்லை ஹர்ஷ்தீப் சிங் ராணாவுக்கு பதிலாக கூட ப்ளே பண்ணலாம்.
அப்படி செம்மி ஆடினார்னா கூட நீங்கள் ஒரு டேரல் மிச்சல் செம்மின்ற காம்பினேஷன் கூட ஒரு கிராண்ட் லீக்கில் வின் ஆனால் ஆகட்டும் லாஸ் ஆனால் ஆகட்டும்னு கூட போட்டு பாருங்கள். ஏன்னா முகமது ஷமியாக இருக்கட்டும், இப்போ விராட் கோலியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில ஸ்டார்ட்ன்றது இருக்குது. முகமது ஷமி பாகிஸ்தான் கூட எப்போயுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அது ஜஸ்ட்டு அவரோட ஸ்டாட்ஸ் படி தான் வந்து நடக்குது, வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, தவறானதெல்லாம் இல்லை. அதே முகமது ஷமி நியூசிலாந்து கூட வரப்போ 5 விக்கெட் எடுப்பார். சேம் உங்களுக்கு விராட் கோலி பாகிஸ்தான் கூட போய் ப்ளே பண்ணாலே 100 அடிப்பார். ஆஸ்திரேலியா கூட ப்ளே பண்ணுறப்போ சமீப காலமாக கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறார். அதெல்லாம் அந்தந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். அது மாதிரியுமே நடந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்கோர் கார்டு அனலைஸ் ரொம்ப முக்கியம், இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேயிங் லோன் வந்து பார்க்கலாம். சப்போஸ் கெயின் வில்லியம்சன் ஆடலை அப்படின்னா வில் எங்கே ஆடுவார், ரச்சின் ரவீந்திரா கெயின் வில்லியம்சன் போல அந்த இடத்துல ப்ளே பண்ணலாம். இல்லை அவங்க வந்து இந்த மேட்ச்சை செட் பண்ணி அப்புறம் செமிஃபைனல் ஃபைனலுக்கு இதே 11 கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மோஸ்ட்லி இதுதான் வந்து 11 இருக்கும். நேத்தன் ஸ்மித் தான் ஆடுவார். ஏன்னா பேட்டிங் உங்களுக்கு கீழே வரைய பேட்டிங் வரும், ப்ளஸ் நல்லா பவுன்சர்ஸ் போடுவார். கைல் ஜேம்சனோட பெட்டரான ஒரு பிளேயர் தான். அடுத்து வில் ராக்கு, நெக்ஸ்ட்டு மேட் ஹென்ரி, மிச்சல் சாண்டனரு, பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸு, டேரல் மிச்சல், டாம் லேத்தம், ரச்சின் ரவீந்திரா, கான்வே. மோஸ்ட்லி இதான் வந்து பிளேயிங் லெவனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ரச்சின் ரவீந்திரா மிடில் வந்து ஒரு 100 அடிச்சிட்டார் போன மேட்ச். ஏன்னா டாப்பில் வரக்கூடிய பிளேயராக இருந்தவர் இன்ஜுரினால வில் எங்கே வந்து ஒரு 100 அடித்ததுனால மறுபடியும் அவரை பேக் பண்ணாங்க. அவர் மறுபடியும் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பாக ஆரம்பித்தோடனே இப்போ திருப்பி ரச்சின் ரவீந்திரா உள்ளே வரதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஃபார்ம் வைஸாக பார்த்தோம்னா கான்வே சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை, ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக தான் ஆடுறாரு. சேசிங் வந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு அவரால் ஆட முடியுது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃப்ளாப்பு தான் ஆடுறாரு. ப்ளஸ் இவங்க பாகிஸ்தானில் லாகூர் கராச்சின்னு ஆடிட்டு வந்தவங்க துபாய் வரப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூட்ரலான ட்ராக்காகவும் இருக்கும் துபாய் ட்ராக்கு. நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவுமே இழுத்து அதுக்கப்புறம் தான் முடிஞ்சிருக்கும். அதேமாதிரி பங்களாதேஷ் மேட்ச்சுமே நீங்கள் பாருங்கள், இந்தியா ஆடின பங்களாதேஷ் மேட்ச்சுமே செகண்ட் பவுல் பண்ணுறப்போ பங்களாதேஷ் பிளேயர்ஸுமே விக்கெட் எடுத்தாங்க. இந்தியாவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போய் ரிஷாத் ஹுசைனுக்குலாம் விக்கெட்டு கொடுத்து அப்புறம் தான் வந்து முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப அந்த ஃப்ளாட் ட்ராக்கு வில்லங்கெலாம் வந்து 100 அடிக்கூடிய ட்ராக்கெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக்காக இருக்கும். யாராவது ஒரு ஆளுக்கு அமைஞ்சிக்கிச்சு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க மட்டும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி தான் போகும். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் வைஸ் பிளேயர் வைஸாக வந்து பார்க்கலாம். கான்வே சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு முகமது ஷமி இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணுவார். அவர் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்சுமே நியூசிலாந்துக்கு எதிராக விக்கெட் எடுத்திருக்காரு. இல்லை அவர் பேர் அஸ்தீப் சிங் வந்தாலுமே அவருமே ஸ்விங் பண்ணுவார். மேபி கான்வே சேசிங்கில் பெட்டர் பிக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே டாம் லாத்தம் தான் விக்கெட் கீப்பிங்கில் எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் டாம் லாத்தமோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக மோஸ்ட்லி வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு ரீசெண்டாக. பட் அதுக்கு முன்னாடி பயங்கரமாக இந்தியாவுக்கு எதிராக அவர் மட்டும் அடிச்சிருக்காரு. இப்போது லாத்தம் வந்து ரீசன்ட் ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். ஒரு 22 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 மேட்ச் அடிச்சிட்ருக்காரு. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்வே, கேஎல் ராகுல், டாம் லாத்தம் இதில் பர்ஃபெக்டாக பிக் பண்ணுறது தான் இந்த மேட்சே வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ரச்சின் ரவீந்திரா ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு தான். குயிக்காக பேட்டை வீசுவார், நல்ல ஒரு டச்சில் இருந்து வராரு. மினிமம் 30 ரன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங் அடிக்க வாய்ப்பு இருக்கும். வேர்ல்டு கப்லேயுமே இந்தியா எதிராக நல்லா தான் வந்து அடிச்சிருந்தார். பவுலிங் போடுறதுக்கான சான்ஸும் இருக்கும். கிளென் பிலிப்ஸோட ஓவரை குறைச்சி ரச்சின் ரவீந்திராவோட ஓவர்ஸை கூட்டுவாங்க. ஏன்னா 6th பவுலராக உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் தான் பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் ரச்சின் ரவீந்திரா போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்போ நிறைய ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் வந்து லெஃப்ட்டு. அதனால் ஜடேஜா இருக்கார். பட் அந்த டாப் ஆர்டர் ஃபுல்லாக சொல்கிறேன். ரச்சின் ரவீந்திரா தேவைப்பட்டால் ஒரு 4-5 ஓவர்ஸ் கூட வீசலாம். ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக நம்ம பார்க்கலாம். கெயின் வில்லியம்சன் ப்ளே பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. மினிமம் உங்களுக்கு 25 ரன்னுக்கு மேலே ஆடிடுவார். டீசெண்டான ஒரு ஃபார்மில் தான் இருந்தார். பட் ஏதோ ஒரு எதிர்பாராத விக்கெட் மாதிரி தான் அவருக்கு போயிட்டுருக்கு. டாம் லாத்தம் மேபி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஏர்லி விக்கெட்ஸ் போனால் கிளிக் ஆகலாம். பட் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், விக்கெட் கிவிங் பேக்கப் இருக்கும். அதனால் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30-40 ரன் வரையும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். டேரல் மிச்சல் ஸ்டாட்ஸ் வைஸாக பயங்கரமான ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். மறுபடியும் இவங்க அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ் ஸ்பின் காம்பினேஷனில் தான் போகிறாங்க. ஸ்பின் காம்பினேஷனில் ஒரு டீம் வரப்போ அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காரு டேரல் மிச்சல். ஸோ கிராண்ட் லீக்கு சரியான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம டேரல் மிச்சல் பார்க்கலாம். ஒரு 40+ வந்து கண்டிப்பாக வந்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். கிளென் பிலிப்ஸு ஸோ பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் பேட்டிங் வந்து ஆடுவார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எண்டில் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி பேட் பண்ணி எண்டில் வந்து அடிக்கிறப்பையும் இந்தியன் பவுலர்ஸ் ரொம்பவுமே அந்த எண்டில் அடிக்கிறவங்கள அடிக்கவே விடாத மாதிரி பவுல் பண்ணுறாங்க. கொஞ்சம் கிளென் பிலிப்ஸ் இந்த மேட்ச் டவுட்டாக தான் இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறது. மைக்கேல் பிரேஸ்வெல்
ஒரு விக்கெட் எடுப்பார், பேட்டிங் வந்தால் 20 ரன் ப்ளஸ் ஆடலாம். பட் கேப்டன்ஸ் கப்னா பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து 4 விக்கெட் எடுத்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பண்ண முடியுமான்றது ரொம்பவுமே கஷ்டம். மிச்சம் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20 ILT20 BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ் மிச்சல் சாண்டர் எப்பயுமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட இந்தியா கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. ஆனால் இவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதிராக விக்கெட்ஸ் எடுக்கலை, கம்மியாக தான் எடுத்திருக்காரு. டைட் பண்ணி ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்புன்றது இருக்கும். அதுவும் நிறையா பேட்டர்ஸ் வரப்போ. ஆனால் இப்போ மிச்சல் சாண்டரோட பவுலிங்கே எப்படி போயிட்டுருக்குன்னா, செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மினிமம் 2 விக்கெட் மேலே எடுத்துடுறாரு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ டைட்டாக பவுல் பண்ணி விக்கெட்டே எடுக்காமல் தான் போகிறாரு. அதை நோட் பண்ணி மேபி செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேட் ஹென்ரி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 2 விக்கெட் எடுப்பார். ஏன்னா இனிஷியல் ஸ்பெல்லே விக்கெட் எடுக்காட்டினாலும் டெத்தில் போட்டு ஒரு 2 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்துறாரு. வில்ராக்கு கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கரு. கண்டிப்பாக இந்தியாவோட டாப் ஆர்டரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு டீசெண்டான லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், பிக் பண்ணிக்கோங்க. நேத்தன் ஸ்மித் டைட் பவுலிங் விக்கெட் எடுக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஹை ரிஸ்க் தான். அதனால் மேட் ஹென்ரி வில்ராக் யாராவது 2+ விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க, ஃபஸ்ட் ஆர் செகண்ட். இதில் மேட் ஹென்ரி ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்துலேயும் போடுவார், விக்கெட் எடுக்கான சான்ஸ் அதிகம், ஒரு 3 விக்கெட் வரையா. இன்னொன்று, சப்போஸ் ஏர்லியாக எல்லா விக்கெட்ஸ் போதும் அப்படின்னா மேட் ஹென்ரி பேட்டிங்லேயும் வந்து பேட்டை வீசுவார், அதுலேயும் அவருக்கு விக்கெட் கிடைக்கான சான்ஸ் இருக்கும், பாயிண்ட்ஸ் கிடைக்கான சான்ஸ் அதிகம். டெத் பவுலிங்கில் மேட் ஹென்ரியோ வில்ராக் இவங்க 2 பேர் தான் டெத்து. இனிஷியல் ஸ்பெல்லில் நேத்தன் ஸ்மித்தை யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ரச்சின் ரவீந்திராவும் பவுல் பண்ணலாம். ஃபார்ம் வைஸாக பார்த்தோம்னா ரோஹித் சர்மா எப்பயும் போல் அந்த 40 ரன் ஸ்ட்ராட்டஜியில் குயிக்காக அடிச்சுட்டு அவுட் ஆகிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாரு. கேப்டன் கொடுக்குறது ரிஸ்க்கு, பட் ஜஸ்ட்டு ஒரு பிளேயராக வந்து பிக் பண்ணிக்கலாம். சுக்மன் கில் கேமை லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்து இந்தியன் கேப்டனுக்கு ODI ஃபார்மேட் நான் தான்ற மாதிரி தான் அவர் ப்ளே பண்ணுறாரு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்படியே ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த இடத்துல ஜெய்ஸ்வால் வர மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி சேசிங்கில் போன மேட்ச் நல்லா தான் ஆடினார், பட் அதுக்கு முன்னாடி மேட்ச்சு கொஞ்சம் தடுமாறினதை பார்த்தோம். ஸோ 50-50 தான் விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸு. ஒரு 20-30 ரன் வந்து ஆடலாம். சுக்மன் கில் ஹெட் ஸ்டார்ட்டும் சரி, ரீசெண்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட்டும் சரி, வென்யூலும் சரி, எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ரெக்கார்டு ப்ளஸ் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். அவர் வந்து நான் ஸ்டாப்பாக எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணுற ஒரு ரிதமில் இருக்கார். கேப்டன்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, பட் ஆனால் செகண்ட் பேட்டிங் வரப்போ ஏதோ ஒரு லக்கில் ஒரு கேட்சோ ஏதோ ட்ராப் ஆகிறப்போ அதை பெரிய ஸ்கோராக மாற்றுறாரு. பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ GL கூட நம்ம கேப்டன்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ரை பண்ணலாம். KL ராகுல் ஃபஸ்ட் பேட் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிளேயரு, முன்னாடியே கூட பேட்டிங் வரலாம். இப்போ ரோஹித் சர்மா குயிக்காக அடித்து ஒரு 30 ரன் அவுட் ஆகி அதுக்கப்புறம் விராட் கோலி ஏர்லி அவுட் ஆகிட்டார்னா KL ராகுல் முன்னாடி வர்றதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா மினிமம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போனால் அக்ஷர் பட்டேல் மேலே வந்து பேட்டிங் ஆடுறதுக்கும் சான்ஸ் அதிகம். அவங்க சைடில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு வருண் சக்கரவர்த்தி ஆடுவார்னு நான் சொன்னேன்னா, நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டாம் லேத்தம், மிச்சல் சாண்டரு, மைக்கேல் பிரேசில், கிட்டத்தட்ட 5 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆச்சு வேணும். இத்தனை லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸை எடுத்துகிட்டு போனாங்கன்னா, சப்போஸ் இந்த மேட்ச் ஓட்டிட்டாங்கன்னா கூட ஃபைனல் 2 டீம் வந்துட்டு அப்பயாவது வருண் சக்கரவர்த்தியை ப்ளே பண்ண வைக்கணும். அதனால் வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகம். அப்படி ப்ளே பண்ணால் எடுத்துக்கோங்க, ஏன்னா பெரிய லெவலில் பிக் பண்ண முடியாது. இவரை மினிமம் ஒரு விக்கெட் வரைய 2 விக்கெட் வரையும் எடுக்கலாம். ஸோ T20 மாதிரி 5 விக்கெட் எடுக்காட்டினாலும் ஒரு 2 விக்கெட் வரையே கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு டீசெண்டான பிக்கு, டாட் பால்ஸ் நிறையா கூட வந்து வீசலாம். முகமது ஷமியோட ஸ்டார்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நான் முன்னாடியே ஷோ பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு நியூசிலாந்துக்கு எதிராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹர்ஷித் ராணாவா ஹர்தீப் சிங்கான்றதா பார்த்துக்கோங்க. பெட்டர் கேப்டன்ஸில் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் சுக்மன் கில், அடுத்ததாக ஹர்திக் பாண்டியாவும் நீங்கள் பார்க்கலாம். அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட் வருது ஜடேஜா மேலே. லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக எப்படி வீசி
விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு. பட் அக்ஷர் பட்டேல் பேட்டிங் மேலே வரதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தது இருக்கும். அதை யோசிச்சு கொஞ்சம் லாஜிக்கலாக டீமை செட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா இருக்கப்போ 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவுமே கஷ்டம் தான். வருண் சக்கரவர்த்தி வரதுக்கான சான்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் டைம் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பார்ப்போம். இதில் டெத்தில் முகமது ஷமி தான் வந்து பவுல் பண்ணுவார், ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணலாம், இல்லை ஹர்தீப் சிங் தான். ஹர்தீப் இங்கே மேட் ஹென்ரி அதுக்கப்புறம் வில்ரோக்கு. ஸோ பவர் பிளேயில் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓவரில் வீசிப்பாங்க. விக்கெட் வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக்காக இருக்கும், பெரிய அளவில் பேட்டிங் ட்ராக்காக இருக்காது. ட்ரம் கார்ட் பிக்ஸ் லோ பர்சன்டேஜில் கண்டிப்பாக டேரல் மிச்சல் சாண்டரு, ரவீந்திர ஜடேஜா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை போட்டுக்கோங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா கிடையாது, வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்தார் அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் அதிகம் தான் சொல்கிறாங்க. அப்படி ப்ளே பண்ணார்னா கண்டிப்பாக லோ பர்சன்டேஜில் ஒரு டீசன்ட் பிக்கு. ஜடேஜா இல்லை, வருண் சக்கரவர்த்தி. மிச்சல் சாண்டர் அடுத்தா வந்து வருண் சக்கரவர்த்தி, நெக்ஸ்ட் டேரல் மிச்சல். டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸில் கண்டிப்பாக மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புன்றது இருக்கும். பேட்டிங் வந்தால் ஒரு 25 ரன் ஆடுவார். அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதேமாதிரி பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன் ஆடுவார். ரச்சின் ரவீந்திராவும் ஒரு 30 ரன் பேட்டிங் ஆனால் கூட பவுலிங் ஒரு 2-3 ஓவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 7+ ஓவர்ஸு பேட்டிங் மேலேயும் வரலாம் கீழேயும் வரலாம். டபுள் ஆப்ஷன், கிளியர் டபுள் ஆப்ஷன் இவங்க தான். ஸ்மால் லீக்கான கேப்டன்ஸ் ஜெயிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ஆர்டர் மேலே வருவார். சுக்மன் கில் டீசெண்டான ஃபார்மு. அடுத்தா அவங்களுக்கு கெயின் வில்லியம்சன், முகமது ஷமி கிராண்ட் லீக் ப்ளஸ் ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு அவரோட ஸ்டாட் இருக்குது. ஒரு மேட்ச் பாகிஸ்தான் கூட பெர்ஃபார்ம் பண்ணாதனால பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஐசிசி ஈவெண்ட்ஸ்னு வந்தாலே. கிராண்ட் லீக்கில் டேரல் மிச்சல், கான்வே, கேஎல் ராகுல் ட்ரை பண்ணுங்கள். அதில் கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். சேம் தான் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் கெயின் வில்லியம்சனு, சுக்மன் கில், அக்ஷர் பட்டேல் பெட்டரான ஒரு சாய்ஸ். ஸ்டார்ட் எடுத்திருக்கேன், ஸ்டார்டிங் பார்த்துக்கோங்க. ஆடினா எந்தெந்த பிளேயர் ஆடுறாங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் 29 மேட்ச்சில் 37 ரன் ஆவரேஜ் நியூசிலாந்துக்கு எதிராக. லெஃப்ட் ஆர்ம் சீமர் இல்லை, ட்ரெண்ட் போல்ட், அதனால் ஓரளவுக்கு நல்ல ரன் போவார். வென்யூவில் 75 ப்ளே பண்ணால் மஸ்ட் பிக் பிளேயர் தான் ரோஹித் சர்மா. ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். சுக்மன் கில்லோட ஆவரேஜ் ஹெட்வேர்டில் 84 10 மேட்ச்சில், வென்யூவில் 2 மேட்ச்சில் 147. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டாக தான் இருக்குது. விராட் கோலி 31 மேட்ச்சில் 1645 ரன் அடிச்சிருக்காரு, 58 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 2 மேட்ச்சில் 122. ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட ஆவரேஜ் பாருங்கள், 69 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 2 மேட்ச்சில் 71. ஸோ நியூசிலாந்துக்கு எதிராக எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா 27 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில் 15 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் ஹெட்வேர்டில் 5 விக்கெட் தான், வென்யூவில் 3 விக்கெட் தான். பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸில் சேஃப் ஆப்ஷன் ஆகுனா நீங்கள் யோசிங்க. இல்லை ஓரளவுக்கு பேட்டர்ஸ்லேயே போகணுன்னா நீங்கள் இந்தியன் பேட்டர்ஸ்குள்ளே யாருக்குள்ளே வேணால் போகலாம். அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்டாட்ஸ் இருக்குது. கேஎல் ராகுல் ஹெட்வேர்டில் 67, வென்யூவில் 101. கேஎல் ராகுலுக்கு விக்கெட் கீப்பிங் பேக்கப் பாயிண்ட்டுமே கிடைக்கும். ஜடேஜா 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட்வேர்டில், வென்யூவில் 8 விக்கெட். ராணா வென்யூவில் 4 விக்கெட்டு. முகமது ஷமியோட ஆவரேஜ் ஸ்டாட்டை வந்து பாருங்கள், 14 மேட்ச் ஆடிருக்காரு ஹெட்வேர்டில், 37 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து போன மேட்சை பார்த்துட்டு கூட ஷமியை ட்ராப் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கோங்க அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை. ஆடினாரு அப்படின்னா ஷமியை கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா கொடுங்க. குல்தீப் யாதவ் 20 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேர்டில், வென்யூவில் 13 விக்கெட்டு. ஸோ வருண் சக்கரவர்த்தியாக குல்தீப் யாதவ் பார்த்துக்கோங்க. குல்தீப்பும் மஸ்ட் பிக் பிளேயர் தான். ஜடேஜாவை கட் பண்ணால் கூட குல்தீப்பை பிக் பண்ணிக்கோங்க. வில் யங்கு ஹெட்வேர்டில் 21 ரன் ஆவரேஜ். கான்வே 38 ரன் ஆவரேஜ், ஜிஎல் கேப்டன் பிளேயர். கெயின் வில்லியம்சன் 44 29 மேட்ச்சில் ஆவரேஜ், வென்யூவில் 10. ரச்சின் ரவீந்திரா 44 ஹெட்வேர்டில். டாம் லத்தம் 48 ரன் ஆவரேஜ், 25 மேட்ச் கிட்டத்தட்ட ஆடிருக்கார். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் வென்யூவில் கன்சிஸ்டண்ட்டாக 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்கார். கிளென் பிலிப்ஸ் 23 ரன் ஆவரேஜ். மைக்கேல் பிரேஸ்வெல் 62 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில். சரமாரியாக வந்து அடிச்சிருக்காரு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு டைம் இந்தியா வந்து இங்கே வந்து ஆடினப்போ அடித்தார். அதை வச்சு ஐபிஎல் டீமில் எடுத்தாங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். விக்கெட் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். மிச்சல் சாண்டரோட ஹெட்வேர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, 14 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹென்ரி 10 மேட்ச்சில் 16 விக்கெட்டும், மிச்சல் 51 ரன் ஆவரேஜ் இருக்கார். ஸோ 200 அடிச்சிருக்காரு. அதில் மட்டும் கடைசியாக இந்தியா கூட ஆடினா 2 மேட்ச்லேயுமே 130 ரன் அடித்த பிளேயர் தான் வந்து டேரல் மிச்சல். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக எல்லா ஸ்டாட்டையுமே எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். கிராண்ட் லீக்கில் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். இந்த மேட்ச் நடக்கிறப்போ WPL இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், இல்லைன்னு தான் நினைக்கிறேன் WPL. அதனால் இந்த ஒரு மேட்ச் தான் இருக்கும். கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க.